வணக்கம் நண்பா, வெல்கம் டு லா இன் தமிழ். நான் பாண்டித்துரை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐபிசிக்கு பதிலாக வந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா 2023 பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பழைய சாப்டர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி இதில் 20 சாப்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 358 செக்ஷனாக குறைச்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, ஒரு சாப்டரவே 2 சாப்டர் 3 சாப்டரை சுருக்கி ஒரு சாப்டருக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு செக்ஷனை அதை கம்மி பண்ணி சப்கிளாஸாக இதில் கொடுத்துருக்காங்க. பிஎன்எஸ் 2023 சாப்டர் 1 ஒரு 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி ஆரம்ப நிலை, அதாவது தொடக்க நிலை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசியில் கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஒரு 6 செக்ஷனை சுருக்கி இதில் ஒரே செக்ஷனில் ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது சாப்டர் 1 செக்ஷன் 1 சுருக்கமான தலைப்பு, தொடக்கம் மற்றும் அதனுடைய பயன்பாடு. இந்த சட்டத்தோடைய பெயர் என்ன, எதுக்காக தொடங்கப்பட்டிருக்குது, அதோடைய பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த செக்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. அதாவது ஐபிசியில் செக்ஷன் 1 to 6 வரைக்கும் இருந்த செக்ஷனை சுருக்கி இதில் செக்ஷன் 1 கொடுத்துட்டாங்க, சப் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சப் கிளாஸ் 1, திஸ் ஆக்ட் கால்டு தி பாரதிய நியாய சங்கீதா 2023. இந்த சட்டங்கிறது பாரதிய நியாய சங்கீதா என்ற பெயரிலேயே அழைக்கப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. சப் கிளாஸ் 2ல் இது மத்திய அரசோட அதிகாரப்பூர்வ அரசியல் அறிவிப்புக்கு பின் தான் இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது கூட வேறு சட்டங்களும் அதே தேதியில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சப் கிளாஸ் 2ல் சொல்கிறாங்க. அடுத்து சப் கிளாஸ் 3ல் ஒவ்வொரு நபரும் இந்த சட்டம் வெளியான தேதியிலிருந்து இந்த சட்டத்தின் கீழே தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் தண்டிப்பாங்க அப்படின்னா, அதாவது விதிகளுக்கு முரணான ஒவ்வொரு செயலுக்கும் அல்லது விடுபடுதலுக்கும், அதாவது இந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யாமல் விட்டாலும் குற்றம், செய்யக்கூடாதுங்கிறத செஞ்சாலும் குற்றம் அப்படிங்கிறத இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. இப்படி தண்டிக்கப்படக்கூடியவர் இந்தியாவிற்குள் குற்றவாளியாக இருப்பார். இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுபவர் இந்தியாவிற்குள் குற்றவாளியாக இருப்பார் அப்படிங்கிறத சப் கிளாஸ் 3ல் சொல்கிறாங்க. சப் கிளாஸ் 4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிற்குள் தற்போது நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தின்படியும் இந்தியாவிற்கு வெளியே செய்யப்பட்ட ஒரு குற்றத்திற்காக விசாரிக்கப்பட வேண்டிய எந்த ஒரு நபரும் இந்த சங்கீதா விதிகளின்படியே தண்டிக்கப்படுவார். அதாவது ஒருத்தர் இந்தியாவுக்கு வெளியில் ஒரு தவறு பண்ணிவிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தால், இந்தியாவுக்குள்ளே ஒரு தப்பு செஞ்சு ஒரு நபரை எப்படி அவரை விசாரித்து தண்டனை கொடுப்பாங்களோ அதே முறைப்படி தான் இந்த பிஎன்எஸ் படி இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதற்கான தெளிவான விளக்கங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி பழைய வீடியோ ஐபிசி சாப்டர் 1 கொடுத்துருக்கேன். ஒரு முறை அதை போய் பார்த்துக்கங்க ரெஃபரன்ஸுக்காக. அதோட லிங்க் கீழே கொடுத்துட்றேன். அடுத்து சப் கிளாஸ் 5ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தோட ப்ரொவிஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவிற்கு வெளியேயும் அதற்கு அப்பாலும் உள்ள எந்த இடத்திலும் உள்ள இந்திய குடிமகன் ஒரு தவறு செய்தால் இந்த பிஎன்எஸ் 2023 கீழே தான் தண்டனை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு கப்பல் அல்லது விமானத்திலும் உள்ள எந்த ஒரு நபரும், அது எங்கிருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விமானம் அமெரிக்கா போயிருக்கு அப்படின்னா, அந்த விமானத்துக்குள்ளே அமெரிக்க ஒரு நபர் தவறு செய்தாலும் அவர் இந்த பிஎன்எஸ் கீழே தான் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு வெளியேயும் அதற்கு அப்பாலும் உள்ள எந்த ஒரு நபரும் இந்தியாவில் அமைந்துள்ள ஒரு கணினி வளத்தை குறிவைத்து குற்றம் புரிந்தால் அவரும் பிஎன்எஸ் 2023 கீழே தான் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த பிரிவில் குற்றம் என்ற வார்த்தை இந்தியாவிற்கு வெளியே செய்யப்படும் ஒவ்வொரு செயலையும் உள்ளடக்கியது. அதாவது இந்தியாவுக்குள்ளே ஒரு குற்றம் புரிந்த ஒரு நபர் எப்படி விசாரித்து பிஎன்எஸ் 2023 கீழே தண்டனை கொடுப்பாங்களோ அதே போல தான் குற்றம் என்ற வார்த்தை இந்தியாவிற்கு வெளியே நடந்தாலும் அவரும் அப்படியே தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறத தான் சப் கிளாஸ் 5ல் சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாம். ஏ அப்படிங்கிற ஒரு நபர் இந்தியர். அவர் இந்தியாவுக்கு வெளியேயோ இல்லை அதற்கு அப்பாலோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு நபரை கொலை பண்ணிடுறாரு. அவர் கொலை பண்ணிவிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாரு. வந்த அந்த நபரை இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வேண்டாலும், எந்த மாநிலத்தில் வேணாலும்
கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த விதியில் சொல்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 1 சப்கிளாஸ் 6ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிஎன்எஸ் 2023 உள்ள செக்ஷனில் எந்த ஒரு செக்ஷனுமே இந்திய அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், வீரர்கள், மாலுமிகள் அல்லது விமானப்படை வீரர்கள் கலகம் செய்தல் மற்றும் கைவிடுதல் ஆகியவற்றை தண்டிக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தின் விதிகளையும் அல்லது உள்ளூர் சிறப்பு சட்டங்களையும் இந்த பிஎன்எஸ் பாதிக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு விளக்கமுமே பழைய ஐபிசி சாப்டர் 1ல் சொல்லியிருக்கேன். ஒரு முறை அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோவுமே 5 to 10 நிமிடத்துக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் பிஎன்எஸ்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்கிளாஸே ஒரே செக்ஷன்லேயே இவ்வளோ வருது. அடுத்து செக்ஷன் 2லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்கிளாஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி போட முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோவை இந்த செக்ஷன் 1ஓட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செக்ஷன் 2வை ஸ்டார்ட் பண்ணலாம். இனி அடுத்து வர்ற வீடியோக்கள் அனைத்துமே வந்து ஒரு 10 நிமிடம் கண்டிப்பாக எடுத்துக்கிறது. நான் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணேன். ஆனால் ஒரு செக்ஷனே வந்து 5 நிமிஷம் வருது அப்படிங்கிறதுனால ஒரு சாப்டர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். சப்கிளாஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதிகபட்சம் 10 நிமிடத்துக்குள்ளே ஒரு வீடியோ போட முயற்சி பண்ணலாம். ஓகே, நன்றி நண்பா.